Hi friends, வணக்கம். Welcome to Shanu Samayal. இந்த வீடியோல மாவு எதுவும் அரைக்காம ஊற வைக்காம உடனடியா நினைச்ச உடனே ஒரு 10 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஒரு மொறுமொறுப்பான வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். அதுவும் நம்ம இன்னைக்கு பண்ண போறது பொரி வச்சு பண்ண போறோம். ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும், ரொம்ப டேஸ்டியா இருக்கும். செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு 3 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கிறேன். இத வந்து இந்த பவுல்ல சேர்த்துட்டு இது முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இந்த தண்ணியிலேயே ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுறலாம். பொரியெல்லாம் கொஞ்சம் சாஃப்ட் ஆகணும். 10 நிமிஷம் கழிச்சு இந்த பொரியில உள்ள தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டு இந்த பவுல்ல சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா முடிஞ்ச வரைக்கும் தண்ணியை பிழிஞ்சு எடுத்துடணும். எடுத்து இந்த பவுல்ல சேர்த்தாச்சு. இப்போ இது கூட 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/4 கப் கடலை மாவு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா பொடியா நறுக்குன கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் பொடியா வெட்டி சேர்த்துக்கிறேன். பச்சை மிளகாய் வந்து உங்களுக்கு வேண்டாம்னா நீங்க மிளகாய் தூளே வந்து அதிகமாக சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா வெட்டி சேர்த்துக்கிறேன். முட்டைக்கோசை நல்லா இந்த மாதிரி பொடியா நறுக்கி சேர்த்துருக்கேன். இது ஒரு 1/4 கப் அளவுக்கு இருக்கும். அதே 1/4 கப் அளவுக்கு பொடியா நறுக்குன கேரட்டு, அப்புறம் இதுக்கு தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். அவ்வளோதான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா இதை கலந்துக்கலாம். நல்லா ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு தேவைப்பட்டால் கொஞ்சமாக மட்டும் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கணும். ஏற்கனவே நம்ம பொரியை வந்து தண்ணியில் ஊற வச்சு நம்ம எடுத்து சேர்த்துக்கிறதுனால தண்ணி ரொம்ப தேவைப்படாது. ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணியே தேவைப்படும். அந்த அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக தெளித்து நீங்கள் பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இதெல்லாம் பாருங்கள் ஒன்றா சேர்ந்து வந்துடுச்சு. நான் கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதை வந்து ஒரே அளவு உருண்டைகளாக பிரித்து வச்சிடலாம். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரே அளவு உருண்டைகளாக பிரித்தாச்சு. ஏற்கனவே வந்து எண்ணெய் சூடாக இருக்குது. நம்ம வடையை போட்டுடலாம். ஒரு உருண்டை மாவு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் வச்சுட்டு இப்படி நல்லா அழுத்தி அதை ப்ரெஸ் பண்ணி ஃப்ளாட் ஆக்கிடணும். ஓரங்களில் ஏதாவது விரிசல் இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா சரி பண்ணிவிட்டு நம்ம எண்ணெயில் போட்டுடலாம். இதே மாதிரி ஒவ்வொரு வடையும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எண்ணெயில் போட்டுடணும். ஸ்டவ்வை வந்து மிதமான தீயில வச்சுக்கணும். ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இது திருப்பி போட்டுட்டு அந்த சைடும் நல்லா ஃப்ரை ஆகி கோல்டன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி இப்போ இந்த எண்ணெயெல்லாம் நல்லா வடிச்சிட்டு எடுத்து வச்சிடலாம். பார்க்கும்போதே வந்து நம்மளுக்கு இது பொரியில் செஞ்சதுன்னு தெரியாத அளவுக்கு அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற உருண்டைகள் எல்லாத்தையுமே வடையாக தட்டி போட்டு பொரித்து எடுக்கணும். இது சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ கிறிஸ்பியாக அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்ட சட்னியோ இல்லாட்டி டொமேட்டோ கெச்சப் இந்த மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ரைஸ் பண்ணுறீங்கன்னா சாம்பார் ரைஸ் இதுக்கெலாம் வந்து சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இந்த சிம்பிளான டேஸ்டியான பொரி வடை ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.